بسم الله الرحمن الرحيم. சரியான சாலிஹீன்களே, ரமலான் ஒரு அமல் செய்வதற்கான ஒரு பொக்கிஷமான மாதம். இந்த மாதத்தில் நம்மால் முடிந்த அளவு அமல்களை நிரம்ப செய்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஅபானுடைய கடைசி இரவில் சஹாபிகளுக்கு ஒரு பயான் செய்தார்கள். அதை பெருமானார் இப்படி ஆரம்பிப்பார்கள்: ஐயுஹன்னாஸ், மக்களே, அது அவ்வளவுக்கும் ஷஹ்ருன் அஸீம், உங்கள்ட்ட ஒரு கண்ணியமான மாதம் வருது. ஷஹ்ருன் முபாரக்கும், அந்த மாதம் பரக்கத் நிறைந்த மாதம். ஷஹ்ருன் ஃபீஹி லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அந்த மாதத்தில் லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கிறது. ஜஅலல்லாஹு ஸியாமஹு ஃபரீதா, அந்த மாதத்தில் நோன்பு வைப்பதை அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிறான். வ கியாம லைலிஹி ததுஆ, அந்த மாதத்தில் இரவு நின்று வணங்குவதை நான் சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறேன். பெருமானார் சொன்னார்கள், யார் அந்த மாதத்தில் ஒரே ஒரு நஃபீலான இபாதத்துகள் செய்கிறார்களோ அவருக்கு ஃபர்லான அமல் செய்த நன்மையை அல்லாஹ் தருகிறான். யார் ஒரு ஃபர்லை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு 70 ஃபர்லை நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹ் தருகிறான். ஒரு நோன்பு வைத்தால் 70 நோன்பு, ஒரு லுஹர் தொழுதால் 70 லுஹர், ஒரு ஃபஜர் தொழுதால் 70 ஃபஜர், ஒரு முறை ரூபாய் யாருக்காவது சதகா செய்தால் 70 ரூபாய் சதகா செய்த நன்மை. இப்படி அல்லாஹ் ஒரு ஃபர்லுக்கு 70 மடங்கு நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்று சொல்லிவிட்டு நாயகம் தொடர்ந்தார்கள். அந்த மாதம் நிதானத்தின் மாதம். அந்த மாதம் யாரிடத்துல சண்டையிடுகிற மாதம் அல்ல, கோபப்படுகிற மாதம் அல்ல, நிதானத்தோடு எல்லோரிடத்திலும் பேசுகிற மாதம். பெற்றோர் பிள்ளைகளிடத்தில், கணவன் மனைவிடத்தில், ஆசிரியர்களிடத்தில், வாடிக்கையாளர்களிடத்தில், வேலை செய்பவரிடத்தில், இப்படி எல்லார்கிட்டையும் பார்க்கிற எல்லார்கிட்டையும் நான் நோன்பாளி என்று பறைசாற்றுவதற்காக, சொல்வதற்காக நிதானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, நோன்புல ரமதான்ல சண்டை போட்டுறாதீங்க யாரும் யாருக்கிட்டையும். உங்கள்கிட்ட வம்படியா யாராவது சண்டை போட்டாங்கன்னா நான் நோன்பாளின்னு சொல்லுவேன். அதையும் கேட்கல, திரும்பவும் மீறி கோவப்படுறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னா, நீங்க நோன்பு வச்சிருக்கீங்க, சண்டை போடுறது நல்லது இல்லையே, கோவப்படுறது நல்லது இல்லையே. அப்ப ரமலான் முழுக்க நிதானத்தோடு பெருமானார் நடந்து கொள்ள சொன்னார்கள். அது நிதானத்தின் மாதம். அந்த மாதத்தில் யார் நிதானத்தோடு, பொறுமையோடு, சண்டையிடாமல், யாரும் யாரிடத்திலும் முகம் குறித்துக் கொள்ளாமல் பரஸ்பரம் அன்பு பாராட்டி வாழ்கிறார்களோ அப்படி வாழ்ந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். ஒரு அன்பை பறைசாட்டுகிற மாதம், நரகங்கள் அழைக்கப்படுகிற மாதம், சொர்க்கம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிற மாதம். அப்ப அன்பு அதிகமாக வேண்டிய மாதம் என்று நாயகம் சொன்னார்கள். அந்த மாதத்தில் முஃமின்களுடைய வாழ்வாதாரத்தை, ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்துகிற மாதம். மன் ஃபத்தர ஃபீஹி ஸாயிமன் கான மக்ஃபிரத்துல் லிதுனூபிஹி, யாராவது ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவு கொடுத்தால் அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். நரகில் இருந்து அவரை பாதுகாக்கிறான். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு பள்ளிவாசலையும் நோன்பு திறக்க உணவளிக்க வேண்டும் என்பதற்காக நமது முன்னோர்கள் ஏற்பாடு செய்திருப்பார்கள். கஞ்சி வாசிக்கிற நிகழ்ச்சி எல்லா நோன்பாளிகளுக்கும் கஞ்சி போய் சேர வேண்டும். அது மட்டுமல்லாது எல்லா நோன்பாளிகளுக்கும் நன்மையும் கிடைக்க வேண்டும். நாயகம் சொன்னார்கள், நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உதவி செய்தால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, நரகை விட்டு பாதுகாக்கப்படுகிறது. அத்தோடு பெருமானார் நிப்பாட்டவில்லை. நோன்பாளி நோன்பிருந்து என்னவெல்லாம் நன்மைகள் செய்தாரோ, நற்காரியங்கள் செய்தாரோ, அவருக்கு அல்லாஹ் எந்த நன்மையை தர காத்திருக்கிறானோ அதே நன்மையை நோன்பாளிக்கு உதவி செய்தவருக்கும் அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். நோன்பாளியின் நன்மையில் இருந்து எதுவும் குறைந்து விடாது என்று நாயகம் சொன்னார். சஹாபாக்கள் சொன்னாங்க, நோன்பாளிக்கு உணவு கொடுக்கிற அளவுக்கு, சஹருக்கோ இஃப்தாருக்கோ உணவு கொடுக்கிற அளவுக்கு நாங்க வசதியா இல்லை நாயகமே. எங்களுக்கே யாராவது உணவு கொடுத்தா வாங்கி சாப்பிடுற அளவுக்கு தான் எங்களுடைய வாழ்வு இருக்கிறது.
நாங்களே கூட நோன்பாளிக்கு நோன்பு திறக்கவோ, நோன்பாளிக்கு நோன்பு நோன்பு செய்யவோ உணவு கொடுக்க முடியாதே நாயகமே அப்படின்னு கேட்கும் பொழுது பெருமானார் சொன்னார்கள், ஒரு விடல் தண்ணீர் கொடுத்தாலும், ஒரு விடல் பால் கொடுத்தாலும், தாமதமாக வருகிறார் ஒருவர், ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள், அப்பதான் தாமதமா வராது, உங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பேரிச்சம்பழத்தை ஒரு துண்டை கொடுத்தாலும் அவர் நோன்பு நோற்றால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும். அப்ப இந்த ஹதீஸ்ல, இந்த தொடர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வருவது, நோன்பாளிக்கு நோன்பு திறக்க உணவு கொடுங்கள், அது ஒரு பெரிய பரக்கத். சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை தொடர்வார்கள், யார் அப்படி ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்கிறார்களோ அவருக்கு நாளை மஹ்ஷரில் அல்லாஹ் எனது ஹவுதிலிருந்து தண்ணீர் கொடுப்பான். அப்படி யார் ஹவுதுல் கௌசரிலிருந்து தண்ணீர் குடிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் செல்கிற வரை தாகமே எடுக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், யார் நோன்பாளியின் வேலை பொழுவை குறைக்கிறாரோ, நம்ம கலைகள்ல, நம்முடைய தொழிலகங்கள்ல நோன்பாளிகள் இருப்பார்கள், நோன்பு வச்சுட்டு வேலை செய்யறவங்க இருப்பாங்க. யார் அப்படி நோன்பாளிகளுடைய வேலை பொழுவை குறைக்கிறாரோ அவருக்கும் அல்லாஹ் அவரின் பாவத்தை மன்னிப்பான், அவரை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவரையும் நரகை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். ரமலான் முழுக்க பாவங்கள் மன்னிக்கப்படுகிற மாதம், ரமலான் முழுக்க நரகிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய மாதம். அடுத்து பெருமானார் சொன்னார்கள், அது முதல் 10 ரஹ்மத்து, இரண்டாம் 10 நம்முடைய பாவத்தை அல்லாஹ் இடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டிய மகசுரத்தான 10, மூன்றாம் 10 நரகத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டிய 10 என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரமலான் அமல்களின் பொக்கிஷமான மாதம். ரமலானில் நாம் செய்ய வேண்டிய அமல்களை ரமலானுக்கு முன்னால் அமர்ந்து பட்டியலிட்டு ஒவ்வொரு செயலையும் மிக நேர்த்தியாக நாம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கு. எல்லா அமலையும், எந்த அமல் செய்தாலும் யாரையும் கணிந்து கொள்ளாமல், யாரிடத்திலும் கோபப்படாமல், முகத்தை சுழித்து விடாமல், ஒவ்வொரு அமலையும் நான் என் சொர்க்கத்திற்காக செய்கிறேன், என் நரகை விட்டு நான் பாதுகாப்பதற்காக நான் தேடிக்கொள்கிறேன் என்ற சிந்தனை நமக்கு இருக்க வேண்டும். அப்ப ரமலான்ல செய்ய வேண்டிய முதல் அமல், ரமலான்ல செய்ய வேண்டிய முதல் அமல் தராவி. தராவி தொழுகையில் இது ரமலானில் மட்டுமே செய்ய வேண்டிய அமல், செய்ய முடிந்த அமல். ரமலானை தாண்டி ஷவ்வால் பிற 1ல நான் நிக்கிறேன், நீங்க தொலை வைக்கன்னு சொன்னா தொலை வைக்க மாட்டாங்க, ஏன்னா தொழுகை இல்லை. ரமலான்ல மட்டும் செய்ய வேண்டிய முதல் அமல் தராவி. இந்த தராவிக்காக நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். தராவி போன்று நாயகம் சொன்னார்கள், நோன்பு வைப்பதை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், தராவி தொழுவதை நான் சுன்னத்தாக்கியிருக்கிறேன். தராவி 20 8 20 இல்லைங்க, ஒரு நைட்டு முழுக்க நின்று 200 ரக்காத்து தொழ முடிந்தாலும் தாராளமாக தொழலாம். ஏனென்றால் அது சுன்னத்தான நஃபிலான இபாதத். அதுல விவாதம் எல்லாம் வாதம் எல்லாம் வேண்டாம். என் தவறுக்காக, என் சொர்க்கத்திற்காக, என் மஹ்ஷருக்காக நான் செய்ய வேண்டிய அமல் அது. மனமுகர்ந்து நிம்மதியோடு ஆசையோடு நீண்டு தராவி தொழ வேண்டும், தராவியில் ஆர்வம் காட்ட வேண்டும். இன்னும் இன்றுமே சிலர் இருக்கிறார்கள், ரமலானுடைய இரவுகளில் வணக்கம் செய்கிற வழக்கம். நீங்க வணக்கம் அப்படின்னா தொழுகை தொழுவது என்ற அந்த கண்ணோட்டத்திலிருந்து வெளியே வந்துடணும். சுப்ஹானல்லாஹ் சொல்றது வணக்கம் தான், அதுவும் குர்ஆன் எடுத்து வாசிப்பது அதுவும் வணக்கம் தான். யாருக்காவது மார்க்க சட்டத்தை சொல்லிக் கொடுக்கிறது, அந்த குர்ஆனை சொல்லிக் கொடுக்கிறது, பயான் கேட்கிறது, இப்படி வணக்கங்களுடைய பட்டியல் நீதி கொண்டே இருக்கும். ரமலானுடைய இரவுகளில் நம்ம பிளான் பண்ணிக்கணும், எப்படி தராவியில் இந்த இடத்தில், இந்த பள்ளிவாசலில் இந்த இடம் எனக்கு என்று முடிவு செய்கிறோமோ அதே மாதிரி ரமலானுடைய இரவுகளில் இந்த வணக்கம் நான் கண்டிப்பாக செய்யாமல் விட மாட்டேன். காலம் முழுக்க தூங்குதானே செய்வோம். எனக்கு 40 வயசு, என்னைக்காவது தூங்காம இருப்போமா? 42 வயசு, தூங்காத இரவுகள் இல்லை, அப்படித்தானே? விளையாடாத, வீண் பேச்சு பேசாத இரவுகள் இல்லை, போன் பார்க்காத, சோசியல் மீடியாவில் கழிக்காத இரவுகள் இல்லை. ரமலானில் இவை அனைத்தையும் தவிர்த்துக் கொண்டு ரமலானுடைய இரவுகள் வணக்கம் செய்வதற்காக ஒண்ணு வணங்கணும், இல்லையா தூங்கிடும். வண்டி எடுத்து ஊர் சுத்துறது, விழாவுக்கு போய் டீ குடிக்கிறது, அந்த விழாவுக்கு போறது, இந்த பள்ளிவாசல்ல சஹர் நல்லா இருக்கு யோசிக்கிறது, அங்க போய் சஹர் சாப்பிடலாமா, இங்க போய் சஹர் சாப்பிடலாமா, இது நோன்பு வைத்த பலனை வீணாக்குகிற செயல். எல்லாம் பாதுகாக்க.
ரமலானுடைய இரவுகள் அல்லாஹ்விடத்தில் பேசுவதற்காக, ذிக்ரின் மூலமாக, துஆவின் மூலமாக, குர்ஆன் வாசிப்பதன் மூலமாக, குர்ஆன் ஓதுவதன் மூலமாக, தர்மத்தின் மூலமாக, தஹஜ்ஜுத் தொழுகையின் மூலமாக, கியாமுல் லைலின் மூலமாக, எப்படி என்னால் அல்லாஹ்விடத்திலே என்னை மண்டியிட்டு நான் உனக்காக அமல் செய்கிறேன் என்று காட்ட முடியுமோ அப்படி காட்டிவிட வேண்டும். வண்டி எடுத்து சுற்றுவது, அதில் விபத்து ஏற்படுவது, அது அசம்பாவிதம் நடப்பது, எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ரமலான் முழுக்க என் மூலம் ஒரு சிறு எறும்புக்கு கூட தீங்கு செய்யக்கூடாது, தீங்கு வந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. என் வார்த்தையாலோ, என் பார்வையாலோ, என் சிந்தனையாலோ, என் செயலாலோ ரமலான் முழுக்க நான் யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுத்து விட மாட்டேன். என்னை அடித்தாலும் வாங்கிக் கொள்வேன். இங்க அடிக்கலையா அந்த எந்த வாங்கிக்குவேன். இந்த சிந்தனை எடுத்துவேன். பெருமக்களே, நம் கபருக்கான வாய்ப்பு இது. என் கபரில் அல்லாஹ்வை பார்க்கிற வாய்ப்பு இது. எனவே ரமலானுடைய இரவுகளை அமல்களின் மூலம் விடுத்து ஹயாத்தாக்க வேண்டும். நாயகம் சொன்னார்கள், மன் காம ரமலான ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யார் ஈமானோடு நன்மை கிடைக்கும் என்ற உறுதியான எண்ணத்தோடு ரமலானின் இரவுகளில் விடுத்து வணங்குகிறாரோ அவரின் முந்தைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பதாக நாயகம் சொன்னார்கள். முதல்ல தராவீஹ் தொழுகை இந்த இடம் எனக்கு இந்த பள்ளிவாசல் என்று முடிவு செய்து கொள்வது. இரண்டாவது, ரமலானுடைய இரவுகளில் வணங்குவதற்கான ஏற்பாட்டை செய்து கொள்ள வேண்டும். ரமலான் ஒரு நல்ல வாய்ப்பு பெறும். ரமலான் நம்முடைய கவரை பிரகாசமாக ஆக்குவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு, மஹ்ஷரை பிரகாசமாக ஆக்குவதற்கு நல்ல வாய்ப்பு. எல்லாவற்றுக்கும் மேலாக என் ரப்பு நான் படைத்ததன் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான ஒரு அழகான வாய்ப்பு. என் ரப்புக்கு முன்னால் நான் மண்டியிட்டு, இறைவா இதற்குத்தான் என்னை படைத்தாய் என்பதை ரப்பிடத்தில் சொல்கிற ஒரு அழகான வாய்ப்பு. அது ذிக்ரின் மூலமோ, குர்ஆன் திலாவத் மூலமோ, துஆவின் மூலமோ எது நடக்கிறதோ அவை அனைத்தும் நன்றாக நம்மால் முடிந்த அளவு செய்ய வேண்டும். நாயகம் சொன்னார்கள், நீங்க அமைதியா, சலாமத்தா, சகீனத்தா சொல்லும் மூலமா இரவில் நின்று வணங்குங்கள். ரமலான் அல்லாத காலத்தில் இரவில் நின்று வணங்கினாலே சொர்க்கம் செல்வோம் என்றால் ரமலானுடைய இரவுகள் ஒவ்வொன்றுமே பாக்கியமான இரவுகள். எனவே ரமலானுடைய இரவுகளில் நின்று வணங்க வேண்டும். மூணாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பு ஜிஹாதில் சென்று உயிர் கொடுப்பதை விட ஒரு நாள் நோன்பு நோக்குவது நன்மையை தருகிற காரியம். ஜிஹாதுல மார்க்கத்திற்காக போருக்கு சென்று நம்முடைய உயிரை கொடுப்பதை விட ஒரே ஒரு நாள் நோன்பு நோக்குவது சிறந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தார்கள், நோன்பு உங்களுக்கான கேடயம், உங்களை பாவத்தை விட்டு பாதுகாத்துவிடும். ஒரு நாள் வயது வந்து விட்டால், வாலிபர்களை பார்த்து நாயகம் சொன்னார்கள், வாலிபர்களே வயது வந்து விட்டால் மகர் கொடுத்து நிக்காஹை முடித்து கொள்ளுங்கள். மகர் கொடுக்க காசு இல்லைன்னா சகல்ல எழுதிச்சு நோன்பு வச்சுக்கோ என்று நாயகம் சொன்னார்கள். இந்த ரெண்டுக்கும் கனெக்ட் பண்ணுகிற பொழுது முஹத்திஸ்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். நோன்பு வைக்க முடியாவிட்டால், திருமணம் முடிக்க மகர் கொடுக்க முடியாவிட்டால், வசதி இல்லாவிட்டால் நோன்பு இருக்க வேண்டும் என்றால் நோன்பு மனோ இச்சையை கட்டுப்படுத்தும், பாவத்திலிருந்து நம்மை நோன்பு பாதுகாக்கும். எனவே நாம் மூன்றாவது அமலாக நோன்பு நோக்க முயற்சி செய்ய வேண்டும். நோன்பை விட்டுவிட யாருக்கும் எந்த அனுமதியும் இல்லை. பிபி வச்சுக்கீங்க, சுகர் வச்சுக்கீங்க, சுகர் மாத்திரை போடணும், பிபி மாத்திரை போடணும், நோன்பு நோக்க சொல்வது ரப்புக்கு தெரியும் எனக்கு என்ன நோய் இருக்கு, என்ன நோய் இல்லைன்னு சொல்லி. ஆகவே தயவு செய்து நோன்பில் எந்த காம்ப்ரமைஸும் வேண்டாம். 2 வயசு குழந்தை பால் குடிக்கிற குழந்தைக்கு ஆசுராவுடைய நோன்பை சஹாபியா பெண்கள் நிர்வகித்திருக்கிறார்கள். 2 வயசு பால் குடி மறக்காத குழந்தைக்கு வெயிலுக்காக, எக்ஸாமுக்காக, எந்த காரணத்துக்கு காட்டியும் யார் என்ன சொன்னாலும் என் தவறில் நான் தனியாக தான் இருக்க வேண்டும். எனவே ஒரு நோன்பு என் ரப்பு நோன்பு சொன்னது. இங்க நோன்பு வந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன மசாய். தொழுகை ஒரு முஸ்லிமுக்கு எத்தனை வயசுல கடமை? 15 வயசுல. தொழுகை கடமை 15 வயசுல. யாருக்கு தொழுகை கடமை என்றால் ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும், பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும். ஷாஃபி மதஹ்பின்படி, ஹனஃபி மதஹ்பின்படி பருவ வயது 15. அதுக்கு பொதுவாக ஜென்ரலா, அதுக்கு முன்னாலும் ஆண்கள் மெச்சூர்டாக ஆகலாம். ஜென்ரலாக 15 வயது என்று மசாயில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர் முஸ்லிமா இருக்கணும், பருவ வயது அடைஞ்சிருக்கணும், அது இல்லாம சுய புத்தி உள்ளவரா இருக்கணும். இந்த மூணும் அவசியம். ஆனால் 15 வயதில் கடமையாகிற துரோகிக்கு நாயகம் என்ன சொன்னார்கள்? 7 வயதானால் அவனை துருவப்படி ஏவுங்கள், 10 வயதாகி அவன் தொழாவிட்டால் உங்கள் பிள்ளைகளை அடியுங்கள் என்று மாணவி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 10 வயதாகி யார் தொழவில்லையோ அவனை அடித்து தொழ சொல்ல வேண்டுமா? 15 வயசுக்கு கடமையாக துரோகிக்கு ஏன் 10 வயதில் அடிக்க வேண்டும்? தொழுகையில் அவன் 7 வயதில் நம்மிடத்தில் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி தொழுகை 7 வயதில் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமோ, அதே போன்று நோன்பையும் நம் பிள்ளைகளுக்கு பழக வேண்டும். 2 வயசு பிள்ளைக்கு பால் கொடுக்கிற வயசுல ஒரு தாய் நோன்பு நோக்க சுண்ணத்தான நோன்பு, பரலான நோன்பு, ஆசிராவுடைய சுண்ணத்தான நோன்பை நோக்க செய்த பொழுது சஹர்லயே பால் கொடுத்துட்டு இஃப்தார் வரைக்கும் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்காமல் இருந்த பொழுது இது தவறு என்று மாணவி கண்டிக்கவில்லை. அதான் விஷயம். ஏம்மா பச்சை பிள்ளையை குடும்பப்படுத்துற, இதெல்லாம் மார்க்கம் சொல்லலாமா என்று மாணவி கண்டிக்கவில்லை. மாணவி கண்டிக்காமல் இருந்தது மார்க்கத்திற்கான அனுமதி. அது தயவு கூர்ந்து சிந்தனை எடுத்துக் கொள்ளுங்கள். நோன்பை விட யாருக்கும் எந்த காம்ப்ரமைஸும் கிடையாது. முதல்ல தராவீஹ் தொழுகை, எனக்கான இடத்தை முடிவு செய்ய வேண்டும். இரவு முழுக்க நான் என்ன அமல்கள் செய்ய போகின்ற பட்டியலிட வேண்டும். 3வது நோன்பு நோக்கு கொள்ள வேண்டும். 4வது மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான் நோன்பு திறக்க உணவு ஏற்பாடு செய்து கொடுப்பது. இன்ஷா அல்லாஹ் வருகிற வாரங்களில் நான் தொடர்ந்து பேசுகிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பில் ரமலானில் என்னென்ன அமல்கள் இருக்கிறதோ எல்லா அமல்களையும் மிக சரியாக செய்கிற மேல் மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவாராக. குறிப்பாக தராவீஹ் தொழுகை, குறிப்பாக இரவு வணக்கம், நோன்பு நோற்பது போன்ற அமல்களில் அல்லாஹ் அக்கறையோடு செய்ய தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.